ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க கணிதம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கவர்மெண்ட்டில் நான் வாங்கியிருந்த அந்த மாடித்தோட்ட கிட்டு அதில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் இருந்தது, அதாவது 6 க்ரோ பேக்கு, 6 கொக்கோ பீட்டு, 6 விதமான விதைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, ட்ரைகோடர்மா விரிடி அந்த 3 பேக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து பயோனிம் இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ பண்ணியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? இப்போது இந்த கொக்கோ பீட்டை வச்சு எப்படி நம்ம இதை ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பக்கெட்டு அப்படின்லாம் அண்டை அந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து ஒரு 20 லிட்டர் தண்ணி வந்து நல்லா ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அந்த கொக்கோ பீட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு அது வந்து பார்க்கறதுக்கு செங்கல் மாதிரி இருக்கும், ஆனால் வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதை வந்து ஒரு சுற்றி இல்லைனா இந்த ஏதாவது ஒரு பொருள் வச்சு லைட்டாக 2 தட்டு தட்டினீங்கன்னா போதும், அது அப்படியே உடஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன பீசஸாக வந்து உடச்சி போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இதை இப்படியே, அதாவது உடைக்காமல் இதை இப்படியே வச்சு கூட நீங்கள் தண்ணியை ஊற வச்சு ஒரு நாள் ஊற வச்சு மறுநாள் எடுத்து பிழிஞ்சு எடுத்து காய போடலாம். ஆனால் அப்படி பண்ணோன்னா நமக்கு ரொம்ப லேட் ஆகும். அதை விட அதை நல்லா உடச்சி போட்டிங்கன்னா கையில் வந்து ஈஸியாக பிச்சு போடலாம். ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ இதை பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றுனீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 1 ஹவர்லேயே அது ரெடி ஆயிரும், நல்லா சீக்கிரமாக ஊறிடும். ஸோ அதை ஊறினதுக்கப்புறமா அதை வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா அந்த தண்ணி வந்து பிழிஞ்சு எடுத்துட்டு அதை அந்த தென்னை நார் கழிவுக்குலாம் கொக்கோ பீட்னு சொல்லுவோம், அதை வந்து எடுத்து நல்லா பிழிஞ்சு தண்ணியிலேருந்து எடுத்து அதை வந்து ஃபஸ்ட்டு காய போட்டுக்கலாம். இது வந்து நல்லா காயட்டும். இப்போ காலையில் போட்டிங்க அப்படின்னா சாயங்காலம் எடுங்க அந்த மாதிரி, ஓகே? இல்லை ஒரு 2 நாள் 3 நாள் கூட காய போடலாம். எந்த அளவுக்கு காயுதோ அந்தளவுக்கு நல்லது. ஸோ இது நல்லா வந்து காய போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொக்கோ பீட்டு, அதை வந்து நனைச்சி நல்லா தண்ணி பிழிஞ்சு எடுத்து காய வச்சது பாருங்கள். அந்த ஒரு கொக்கோ பீட்லேயே நமக்கு இவ்வளோ வந்திருக்கு. அதாவது ஒரு கொக்கோ பீட் அப்படின்னா தண்ணி ஊற்றும் போது அது வந்து 2லேருந்து 3 மடங்கு அளவுக்கு அது நல்லா ஊறி பெருசாக வரும். இதே மாதிரி வந்து 6 கொக்கோ பீட் எடுத்து இதே மாதிரி தண்ணியில் ஊற வச்சு நனைச்சி வெயில் எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ பேக்கெட்டு, ஒரு 4 பேக்கெட்டு வந்து மண்புழு உரம். இது வந்து மண்புழு உரம், இந்த ஒயிட் கலர் பேக்கில் பார்த்தீங்களா, இது வந்து மண்புழு உரம். மொத்தம் 20 கிலோ வாங்கியிருக்கிறேன். ஒரு பேக்கெட் வந்து 5 கிலோ, ஓகேங்களா? அப்போ 20 கிலோ 4 வாங்கியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த 3 குட்டி குட்டியாக 3 பேக்கெட் இருக்குது பாருங்கள். இது வந்து கிட்டில் நமக்கு கிடச்சிது, அதாவது கவர்மெண்ட்டில் நம்ம கொடுத்தது. ட்ரைகோடர்மா விரிடி. 2ஆவதாக இருக்கிற இந்த பேக்கெட் பார்த்திங்கன்னா அசோஸ்பைரிலம், ஓகேங்களா? இது வந்து அசோஸ்பைரிலம், இதுவும் வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்டில் கொடுத்தது தான். அடுத்தது இது 3ஆவதாக இருக்குது பாருங்கள், இது வந்து என்னென்னா பாஸ்போபாக்டீரியா, இதுவும் வந்து நமக்கு கவர்மெண்ட் கிட்டில் கொடுத்தது தான், ஓகே? ஸோ இந்த 3த்தையும் வந்து நாம் எடுத்து வச்சுக்கிட்டோம், ஓகே? ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம அந்த தென்னை நார் கழிவு உரம் எடுத்துருந்தோம் இல்லையா, அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்புழு உரம் எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் அசோஸ்பைரிலம், ட்ரைகோடர்மா விரிடி, பாஸ்போபாக்டீரியா. ஸோ இது எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த மண்புழு உரம் பேக்கெட் எல்லாத்தையும் வந்து பிரிச்சுக்கிட்டு, இப்போ பாருங்கள் இந்த மண்புழு உரம் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பிளாக் கலரில் இருக்குது. ஸோ லைட்டாக ஈரமாக இருக்குது, ஓகே, ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தென்னை நார் கழிவு, அதாவது கொக்கோ பீட் ஊற வச்சு காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது கூட மண்புழு உரம் வந்து 5 கிலோ பேக்கெட்டு 4 பேக்கெட் வச்சுருந்தோம் இல்லையா, மொத்தம் 20 கிலோ. ஸோ அதை எடுத்து இது மேலே எடுத்து நம்ம ஒன்றா வந்து கொட்டிக்க போகிறோம். இதிலே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கட்டிங்களாக இருக்குது இந்த மண்புழு உரத்தில், அதெல்லாம் வந்து லைட்டாக அப்படியே கையிலே நீங்கள் ஊற்று விட்டுக்கோங்க. ஊற்று விட்டுட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து எல்லாமே நமக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான். இது கூட அடுத்து நாம் சேர்க்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்போபாக்டீரியா, ஓகே? இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரைகோடர்மா விரிடி, ஸோ அதையும் வந்து கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அசோஸ்பைரிலம், ஸோ அதையும் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம், அதையும் வந்து இது கூட சேர்த்துக்க போகிறோம். ஓகே, இதில் எல்லாமே போட்டாச்சு. அதாவது தென்னை நார் கழிவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது, அதுக்கப்புறம் மண்புழு உரம், பாஸ்போபாக்டீரியா, அசோஸ்பைரிலம், ட்ரைகோடர்மா விரிடி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும், ஓகேவா? இந்த மாதிரி பெரிய முறதுனா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை மண்வெட்டி இருந்துச்சுன்னா மண்வெட்டி வச்சு கூட இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த முறத்துலாம் மிக்ஸ் பண்ணேன், ஆனால் எனக்கு இன்னும் அது கரெக்டாக மிக்ஸ் ஆன மாதிரி தெரியல, அதனால் மண்வெட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான், மண்வெட்டி வச்சு இப்போது எல்லா சைடுமே வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுறேன்.
நீங்களும் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிங்கன்னா எல்லா சைடும் நல்லா அந்த மண் இதை படுற மாதிரி அந்த எல்லா கலவைகளும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பகுதி தான் நமக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மீதி எல்லாமே ஈஸி தான். ஏன்னா இந்த மண் கலவை வந்து நல்லா கரெக்டாக மிக்ஸ் ஆகுறது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இது செய்யும்போது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பரவாயில்ல, வேறு வழியில் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு அந்த கலவை வந்து நல்லபடியாக ரெடி ஆகும். அதுக்கப்புறம் நம்ம செடியெல்லாம் வைக்கும்போது அது நல்ல அழகாக வளர்ந்து நல்ல பூ எடுத்து காய் காய்ச்சி அந்த காயை வந்து பார்க்கும்போது நம்ம பட்ட கஷ்டம்லாம் வந்து தெரியவே தெரியாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஒரு பகுதி தான் நம்ம கொஞ்சம் கஷ்டம். பட்டு கஷ்டத்தை பார்க்காம இதை நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போது நினச்சி பார்த்துக்கோங்க, நம்ம செடி அடுத்து ரொம்ப நல்லா வரப்போகுது நினச்சிட்டே பண்ணிங்கன்னா இந்த கஷ்டம் தெரியாது. இந்த கலவையை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பெரிய அண்டா இருக்குது பாருங்கள், இதில் வந்து போட்டு மூடி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 சின்ன டப்பா அதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு கிட்டில் நம்ம கொடுத்துருந்தாங்க இல்லையா, க்ரோ பேக், அதில் எல்லாத்தையும் வந்து போட்டு வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எத்தனை க்ரோ பேக்ஸ் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ண அந்த கொக்கோபீட் பார்த்திங்கன்னா 6 தான், கரெக்டுங்களா? ஆனால் க்ரோ பேக் பாருங்கள் நிறைய இருக்குது. நான் வந்து 2 கிட்டு வாங்கினால எனக்கு 12 க்ரோ பேக் வந்து கிடச்சிருந்தது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 க்ரோ பேக் வந்து எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்க க்ரோ பேக் எல்லாத்துலேயும் வந்து முக்கால் அளவுக்கு வந்து போட்டு வச்சாச்சு. இது இல்லாமல் 2 குட்டி டப்பா அதுலேயும் போட்டு, அதுலேயும் மிச்சமாகி தான் அந்த அண்டாவில் ஃபுல்லாக நான் குட்டி வச்சுருக்கேன். எப்படியும் அந்த அண்டாவில் இருக்கிற அந்த கலவை பார்த்திங்கன்னா எப்படி இன்னும் ஒரு 3 க்ரோ பேக்குக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்போது நம்ம அந்த ஒரு கிட்டில் கொடுத்த அந்த கொக்கோ பீட்டு நம்ம ரெடி பண்ணி இந்த கலவை வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா அது வந்து 12 க்ரோ பேக்குக்கு வருது. ஓகேங்களா? அப்போ நம்ம 12 க்ரோ பேக் வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு க்ரோ பேக்கில் பார்த்திங்கன்னா 2 செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த காய்கறி செடிங்கெல்லாம் வந்து ஒரு க்ரோ பேக்கில் 2 செடி வைக்கலாம். ஓகே, அப்போது 12 க்ரோ பேக் அப்படின்னா 12 × 2 அப்போ நம்மளால் 24 செடி வந்து வைக்க முடியும். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு கிட்டு வாங்கினாலே நம்ம கிட்டத்தட்ட மாடி தோட்டத்துக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிடலாம். கரெக்டுங்களா? அப்போ ஒரு 450 ரூபா கொடுத்த ஒரு கிட்டு நம்ம கவர்மெண்ட்டில் வாங்கினாலே அழகாக ஒரு மாடித்தோட்டம் ஒன்று போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து இந்த கலவையெல்லாம் ரெடி பண்ணி நான் மூடி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 10 நாளைக்கு அப்படியே இருக்கட்டும். ஏன்னா ஆல்ரெடி லைட்டாக ஈரப்பதம் இருக்குது, அதனால் ஓகே. சப்போஸ் ஈரப்பதம் இல்லைன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து வச்சுருங்க. ஓகேவா? லைட்டாக ரொம்பலாம் ஊற்ற வேண்டாம், லைட்டாக தெளித்து வச்சுருங்க. ரொம்ப ஊற்றுனீங்க என்ன ஆகிடும்னா அந்த ஓட்டை வழியாக அந்த உரம் எல்லாம் வெளியில் போயிடும் தண்ணி வழியாக. ஓகே, அதனால் ரொம்பலாம் தெளிக்காதீங்க, சும்மா லைட்டாக அப்படி தெளிச்சுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு குறைஞ்சது ஒரு 10 நாளாவது ஆகும். ஓகே, குறைஞ்சபட்சம் 10 நாள், இல்லை அதிகபட்சம் 20 30 அப்படி எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ நாள் விடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து விதைகளை வந்து நட ஆரம்பிக்கலாம். இல்லை ஏற்கனவே நீங்கள் விதைச்சு அந்த அந்த நாற்று இருக்குது, ஓரளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த நாற்றை கூட ஒரு 10 நாள் கழித்து அதுக்கப்புறமாவே வந்து இந்த கலவையில் நம்ம நட்டு வச்சோன்னா அந்த செடியினுடைய வளர்ச்சி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா அப்போ தான் அந்த கலவை வந்து நமக்கு நல்லபடியாக ரெடி ஆகும். இந்த கலவை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இந்த தென்னை நார் கழிவு இது வந்து என்ன பண்ணுன்னா தண்ணியை வந்து நல்லா அழகாக தேக்கி வச்சுக்கும். அதனால் நீங்கள் இந்த கலவைக்கு வந்து நீங்கள் தண்ணியை நிறைய தெளிக்கணும்னு அவசியமே இல்லை, லைட்டாக சும்மா அப்படி தெளித்தா மட்டும் போதும். ஓகே, நீங்கள் செடி வைக்கும் போது இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய தண்ணி வந்து தெளிக்க வேணாம், லைட்டாக தண்ணி தெளித்தா போதும். ஸோ இது வந்து வெயிட்டும் கம்மியாக இருந்து தண்ணியை நல்லா தேக்கி வச்சுட்டு அந்த செடியினுடைய வேர்கள் நல்லா வளர்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதுனால இது வந்து மாடி தோட்டத்துக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.